எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஔவைக்கும் முருகருக்கும் நடந்த சுவாரஸ்யமான பேச்சுவார்த்தை. அதாவது சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்ற தத்துவத்தை தான் இனி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ ஔவை தாய் வந்துட்டு இருக்கிறாங்க. முருகர் மரத்து மேலே இருந்துக்கிட்டு பசின்ற காரணத்தினால ஔவை தாய் இருக்கும்போது முருகர் ஒரு மரத்தை உழுக்குவார். படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு சரியாக ஞாபகம் வரல. அப்போ ஔவை தாய்கிட்ட கேட்பாங்க, முருக பெருமானார், உங்களுக்கு ஔவையே சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைப்பார். ஔவை என்ன சொல்லுவாங்க, சுடாத பழத்தை போடுப்பான்னு. சரி உழுகிறேன் எடுத்துக்க. மரத்து மலர்ந்து அந்த கிளையை உழுக்குவார். அப்போ அந்த மரத்துலேருந்து கீழே விழ பழத்தை எடுத்து ஔவை தாய் ஊதுவாங்க. ஊதுனோடனே அவர் கேட்பார், நான் பாட்டி பழம் சுடுதா? என்ன அர்த்தம்னா, சுடாத பழம்னா உன் உடம்பு. மரத்து மேலே இருக்கிறவன் இறைவன். ஔவை தாய் பூமியில் இடத்துல நிற்கிறாங்க. பழம் மரத்தில் இருக்கிற பழம் கீழே விழுது, இடத்துல விழுது. அந்த இடத்துல விழுந்த பழத்தை எடுத்து ஊதிட்டினா நீ சுட்ட பழம். அதாவது இந்த உடம்பை வாசியால் ஊதிட்டினா நீ சுட்ட பழம். அதுதான் இறைவன் கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க, முருகன் கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க. பாட்டி பழம் சுடுதா? பழம் சுடுதானா உன் பழம் சுடணும்னு அர்த்தம். பழன்ற உடம்ப சுடணும். நீ சுட்டுட்டினா உன் காற்றால் மூச்சு காற்றால் உன் உடம்பை நீ சுட்டுட்டினா நீ இறைவனடி சேர்ந்துருவேன். பழம் சுடலைனா பூமி கடியில் போயிடுவேன். இது பேர் மண்ணறை தண்டனை. அப்போது ஔவை தாய்க்கு ஒரு அகங்காரம் இருக்கும். அதாவது பாதி யோகத்தில் பண்ணிட்டு பாதி அகங்காரமாக சில பேர்லாம் இருக்கிறான். இன்க்ளூடும் என்னை கூட வச்சுக்கலாம் வச்சிங்களேன் ஒரு கட்டத்தில். ஏன்னா அப்பப்போ வந்து போவோம் சில கான்செப்ட்லாம். இவங்களெல்லாம் ஒரு பாடம். நீ என்னதான் ஞான நிலை அடைஞ்சாலும், என்னதான் நீ யோகத்தில் முன்னேறி இருந்தாலும், உன்னுக்கும் அறிவு சில டைமில் பூமியை சார்ந்து கீழே வரதான் செய்யும். அப்போது நீ எவ்வளோதான் யோகஸ்தானமாக இருந்தாலும் உன் அறிவு இந்த பூமியை நோக்கி தான் திரும்ப தான் செய்யும். எச்சரிக்கையாக இருந்துக்க. இதுதான் சுட்டா பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா. அப்போது வாசியால் உன் உடம்பு நீ சுட்டுட்டினா, யோகத்தால் உடம்பை சுட்டுட்டினா உன் உடம்பு அழியாது. சுடாத பழம் அழுகி போயிடும். இந்த தத்துவத்தை தான் ஔவை தாய்கிட்ட முருகப்பெருமானார் கேட்பார். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா. நன்றி, வணக்கம்.